வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் ஒரு சிறப்பு பதிவாக அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள், அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியாக வாழ்ந்து எதையெல்லாம் சாதித்து எதையெல்லாம் தியாகம் செய்து இனிமேல் எப்படி இருப்பாங்க அப்படின்றது தான் நம்ம ஒரு சிறப்பு பதிவாக பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா, இந்த சிறப்பு பதிவு பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் நட்சத்திர சித்தாந்தம். அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு குணநலன்கள்லாம் பெற்று அதிலிருந்து இவர்கள் எவ்வளவு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து தன்னுடைய வெற்றியை எப்படி அணுகுவார்கள்ன்றதை நம்ம இந்த பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள், அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த மேஷ ராசியில் இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகையில் இன்றைக்கி நாம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள், அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பாதம் 1, பாதம் 2, பாதம் 3, பாதம் 4 பிறந்த அன்பர்கள் பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே கேது திசையில் தான் பிறப்பாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி பார்த்திங்கன்னா அந்த கேது பகவான் தான். கேது திசையில் பிறக்கும் போதே இவர்கள் நிறைய, அதாவது ஒரு பிறக்கும் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தைகளை பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு ஆசையுமே இருக்காது. அந்த குழந்தைகளுக்கு ஒரு 7 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு ஆசைகளுமே இருக்காது. எதை செஞ்சாலும் எனக்கு போதும், அந்த மாதிரி ஒரு ஆசையே இல்லாத ஒரு குழந்தைகளாக, அதே சமயத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவர்களாக இருப்பாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே சின்ன குழந்தைகளாகட்டும் சரி, பெரியவர்களாகட்டும் வரை, முதியவர்கள் வரை எப்போதுமே ஆன்மீக நாட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய அன்பர்கள். இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள், இந்த மேஷ ராசிக்கு அதிபதி சூரியன். இந்த சூரியன் இருக்கிறதுனால இந்த மேஷ ராசிக்கு அதிபதி சூரியன் அங்கே உச்சம் பெறாரு. அடுத்து செவ்வாய் தான் அங்கே ஆட்சி வீடாக இருக்கிறாரு. அந்த செவ்வாயும் சூரியனும் 2 கிரகங்களும் எப்படி ஒரு ஒளி கிரகங்களாக இருந்து அதே சமயத்தில் மிக விரைவான கிரகங்கள், வேகமான கிரகங்கள், அந்த அளவிற்கு இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் உழைக்கும் திறமை உடையவர்கள், அதே சமயத்தில் நிர்வாக திறமை உடையவர்கள் தான் சொல்லணும் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள். இவர்கள் செய்யும் தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு செய்யும் தொழில்னு பார்க்கும்போது சின்ன வயசுலேயே தொழில் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நான் படித்து வெளியில் வர்றதுக்குள்ளேயே ஒரு 21 வயசுலேயே அவர்கள் தொழிலை இது செய்யணும் அது செய்யணும், நிறைய அவர்களுடைய ஆர்வம், படிப்பில் இருக்கிற ஆர்வம், அதே சமயத்தில் அந்த தொழிலையும் இவர்களுக்கு அதிகமான ஈடுபாடு இருக்கிறதாக இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போயாச்சுன்னா அங்கே அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்து தான் எதுவுமே பேசுவாங்க. தன்னுடைய வாயை திறந்து பேசுறது எல்லாமே அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, அதே சமயத்தில் குடும்பத்தை ஒரு பாதுகாக்கும் நபராக, எந்த இடத்துல போனாலும் நம்ம குடும்பத்தை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் குடும்பத்திற்காக அதிகமாக உழைப்பவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள். இப்படி இருக்கிற இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா கல்வி அறிவில் சிறந்தவர் இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்போதுமே சரி, அவர்கள் அந்த சிறப்பாக எவ்வளவுக்கு எவ்வளவு சின்ன வயசுலேருந்தே கேள்வி ஞானம் தான் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையை கொடுக்கும். கேள்வி ஞானம்னா என்ன, ஒன்று லிசன் பண்ணாலே அவர்களுக்கு அது ஒரு மிக சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும். எப்போமோ கேட்டதை அதை ஞாபகம் வைத்து இப்போ சொல்லக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க அந்த அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அஸ்வினி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எப்போதுமே பாசம் மிக்கவர்களாக, எதையும் நேசிக்கும் நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்தில், நான் சொன்ன மாதிரி குடும்பத்தில் மிகுந்த பாசத்தோடு இருப்பாங்க. அதே சமயத்தில் குடும்பத்திற்காக தன்னைத்தானே தியாகம் செய்யக்கூடியவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள். இவர்கள் ஒரு 20 வயதை அடையும் போது
மிக அதிகமாக எதையுமே பிறக்கும் போதே ஒரு ஆசையே இல்லாமல், ஒரு 15 வயசு வரைக்கும் ஒரு ஆசையே இல்லாமல், தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்காம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையவே ஒரு வெறுமையாக கழிப்பார்கள். எப்போதுமே ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே தன்னுடைய நாட்டத்தை செலுத்துபவர்கள். அடுத்து ஒரு 20 வயசு வந்தோடனே தன்னை தானே ஒரு முன்னேற்றி கொள்ள வேண்டும்ன்ற ஒரு பாதையில் தன்னுடைய வாழ்க்கையில் தொழில் செய்யணும், இல்லை வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையே செயல்படுபவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள். அந்த மாதிரி நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு 40 வயசு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் மிகுந்த கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏகப்பட்ட கடன், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா இவர்கள் நிறைய அதிகமாக சேமிக்கும் பழக்கம் இல்லாதவர்கள். எதையுமே பார்த்தீங்கன்னா தனக்கென ஒரு சேமிப்பு இல்லாதது தான் இவர்களுடைய ஒரு மைனஸ் பாயிண்ட். அந்த மாதிரி சேமிக்கும் பழக்கம் இல்லாததுனால இந்த காலகட்டத்தில் அவர்கள் நிறைய தொழிலுக்காக எதையோ செய்யணும் அப்படின்னு நினச்சி ஒரு உயர்ந்த பார்வையில் நின்று அவர்கள் பார்க்கும்போது நம்ம இந்த தொழிலை நல்லபடியாக எடுத்து கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த தொழில்னால மிகுந்த ஒரு நஷ்டத்திற்கு ஆளாகி இருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த தொழில் மூலமாகவும் நிறைய லாபத்தை அடைந்தவர்கள் தான் சொல்லணும் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களை. ஏன்னா அதிகமான லாபம் பெறுபவர்களும் இவர்கள் தான். அதிகமாக கடனை, அதாவது லாபத்தை எதிர்பார்த்து கடனை வாங்கி மாட்டிக்கொண்டவர்களும் இவர்கள் தான். அந்த அளவிற்கு அந்த தொழிலில் ஈடுபாடோடு இருந்து எப்போதுமே உழைப்பாங்க. 24/7 மாதிரி தன்னைத்தானே ஒரு மெழுகாக உருக்கி கொண்டவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் இருக்கிற ஈடுபாடு, எதனாலும் நம்ம சமாளிக்க தான் போகிறோம் அப்படின்னு நினைத்து வாங்கின கடன் பார்த்திங்கன்னா இன்றைய அளவில் மிக பெரிய அளவாக அந்த கடன் பார்த்திங்கன்னா மிக அதிகமாக குடும்பத்தை பார்த்திங்கன்னா அவமானப்படுத்தும் அளவிற்கு, ஒரு அசிங்கப்படுத்தும் அளவிற்கு அவர்களுக்கு அந்த கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த ஒரு 2 வருடமாக இவர்களுடைய ராசியிலே அந்த ராகு பகவான் இருந்ததுனால அந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு இடர்பாடுகள், குடும்பத்தில் சரி நிறைய ஒரு குடும்ப ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேறுபாடோட கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்து 2 பேர்களும் பிரிந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு சென்று அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இப்படி தன்னைத்தானே ஒரு வெறுமையாக்கி கொண்டவர்கள். ஏன்னா இவர்கள் எப்போதுமே தன்னை சுற்றத்தாரை பார்த்து எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்து வளர்ந்தவர்கள். அப்படி இருந்தும் கூட இவர்கள் இப்போதைய இருக்கிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெறுமையை சந்திக்கும் ஒரு நபர்களாக தான் இருக்கிறார்கள் அந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள். இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த தொழில் செய்யும் போது இருக்க இடர்பாடுகளை எல்லாமே களைந்து, அதாவது எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து செய்த செயல்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு மிகுந்த ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. எந்த அளவிற்கு இவர்கள் பாடுபட்டார்களோ அந்த அளவிற்கு இவர்களுடைய தொழிலாகப்பட்டது லாபத்தை தரும் தொழிலாக தான் இருக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிக மிக உயர்ந்த நிலைக்கு எப்போதுமே சூரியனை யாருமே அடைய முடியாது. அந்த அளவிற்கு இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களின் வெற்றியை யாருமே ஈடுகட்ட முடியாதுன்னு சொல்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த அளவிற்கு இவர்களுடைய வெற்றி பாதை பார்த்திங்கன்னா எந்த ஒரு 40 வயசு வரைக்கும் மிகுந்த ஒரு துயரத்திற்கு உள்ளாகி இருந்தாங்கன்னா அடுத்த ஒரு 40 வயசுக்கு இவர்கள் மிக உயர்ந்த இடத்தை அடைபவர்களாக இருக்க போகிறாங்க. ஏன்னா இவர்களுடைய 2வது கட்டம், அதாவது ஒரு 20 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த சுக்கிர திசையாகப்பட்டது இவர்களுக்கு மிகுந்த ஒரு
ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அள்ளி அள்ளி தரும். எந்த அளவிற்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தார்களோ அந்த அளவிற்கு இவர்களுக்கு வாய்ப்பை அள்ளி தருகின்ற ஒரு நேரமாக தான் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த வியாதியினால் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. தொடர்ந்து ஒரு 15 வருஷமாக வியாதியினால் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. இந்த வியாதிக்கு என்னென்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்குமே இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே அந்த வியாதியிலிருந்து நிவர்த்தி வரக்கூடிய நேரமாகவும், அடுத்து பார்த்திங்கன்னா வேலைக்கு தேடுறவங்க இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் பெரும்பாலும் ஒரு 70% அன்பர்கள் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா தான் இருப்பாங்க. தொழில் செய்கிறவங்க ஒரு 25% தான் இருப்பாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் 70% வேலைக்கு போகும் அன்பர்களாக தான் இருப்பார்கள். அவர்களுடைய வேலை தேடும் விதமாகப்பட்டது ஒரு வேற மாதிரி இருக்கும். தான் தான் அந்த அதிகாரத்தில் இருக்கணும், தன்னுடைய பேச்சை தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினச்சி எப்போதுமே வேலை தேடுவாங்க. அது கடந்த காலத்துலலாம் இவர்களுக்கு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வேலையாக தான் இருக்கும். நம்ம என்னமோ எதிர்பார்த்தோம், நம்ம இருக்கிற வேலையாகப்பட்டது நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. நம்மளை எல்லாருமே ஒரு இழிவாக தான் நடத்துகிறாங்க, ஒரு அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. ஏன்னா இவர்கள் எப்போதுமே அந்த ஒரு படிப்பில் சிறந்தவர்களாக இருப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த படிப்புக்கும் இவர்கள் செய்கிற வேலைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நேரமாக தான் இவர்களுக்கு கடந்த காலத்துலலாம் இருந்திருக்கும். அது இந்த காலகட்டத்தில், இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிற அன்பர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக, ஒரு வேலை வாய்ப்பு வருதுன்னா அதை கண்கூடாக அந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் வருது அப்படின்றது தெரிய போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வாழ்க்கை தரமாகப்பட்டது எந்த அளவுக்கு சின்ன வயசில் ஒரு 35 வயசு வரைக்கும் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு எந்த விதமான ஒரு சொத்து சுகம் ஒரு ஆடம்பர செலவு எதுவுமே அனுபவிக்காமல் இருந்தீங்களோ, இந்த நட்சத்திர அன்பர்கள் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக, நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு. ஏன்னா இவர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுடைய பெயர்ச்சியும் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு சாதகமாக தான். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இல்லை இருக்கிற அந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமாக தான் ஒவ்வொரு கிரகங்களின் பெயர்ச்சியும் இருக்க போகுது. அதனால இனிமேல் வரக்கூடிய காலம் ஒவ்வொன்றும் இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஒரு காலமாகவும், அடுத்து எதெல்லாம் எதிர்பார்த்து நீங்கள் இருந்தீர்களோ, நமக்குன்னு ஒரு வீடு கிடைக்காதா, அடுத்து நமக்குன்னு ஒரு உறவு கிடைக்காதா, திருமணத்திற்காக இயங்கிட்டு இருந்த இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் அந்த திருமண வாழ்க்கையவே வெறுத்து போயிருப்பாங்க. ஏன்னா இவர்களுடைய எண்ணம் எப்போதுமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கும். எதுக்கெடுத்தாலும் நம்ம இதை செய்யணுமா செய்ய வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையே இருந்திருப்பீங்க. அதுலேயும் கடந்த 2 வருடத்தில் எதுவுமே ஒரு முடிவை எடுக்க முடியாமல், எடுத்த முடிவுகள் எல்லாமே தவறாக போகக்கூடிய நிலைமையில் இருந்திருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு. இனி வர காலங்களில் உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையவும், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பேர் நன்றாக அமைவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போதுமே சங்கடகர சதுர்த்திக்கு, ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு அருகம்புல்லை வச்சு விநாயகரை வழிபாடு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்படைவதற்கும் உங்களுடைய வாழ்க்கை தரம் இனிமையாக இருப்பதற்கும் ஒரு உறுதுணையாக அந்த தெய்வ வழிபாடாகப்பட்டது உங்களுக்கு ஒரு சிறந்த வழிபாடாக இருக்குன்றத இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் தெரிந்துட்டு இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா ஒரு சுகங்களையும் பெற்று, ஏன்னா அந்த கேதுவோட காரகத்துவம் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கிறதுனால எந்த சுகத்தையுமே அனுபவிக்க மாட்டாங்க. எவ்வளோதான் இவர்களுக்கு நீங்கள் கட்டிலில் படுத்துக்கோங்க, இல்லை இந்த மாதிரி காரில் போங்க அப்படின்னு நம்ம நிறைய ஒரு அட்வைஸ் கொடுத்தாலும் அவர்களால் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாத நபர்களாக தான் இருப்பாங்க. அதனால் இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையாகப்பட்டது உங்களுக்கு மிக சிறந்த வாழ்க்கையாக, நீங்கள் அடைகின்ற வெற்றிகள் எல்லாமே
உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எதிர்பார்த்திராத வெற்றிகளாக தான் இருக்க போகுது. இதற்கு நீங்கள் வழிபாடு செய்துட்ருக்கிற தெய்வ வழிபாடானது உறுதுணையாக இருந்து எல்லா வளமும் இருக்கிறதுக்கு உங்களை நான் மனசார பிரார்த்தனை செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.